அதிமுகவுக்கு துரோகம் இழைத்த ஓபிஎஸ்க்கு கட்சியில் இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தானாக விலகாவிட்டால் அவமரியாதை செய்யப்படுவார் என்று ஓ பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். 2 தினங்களுக்கு முன்பு டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித் ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியதன் மூலம் இரு கட்சிகளுக்கும் கூட்டணிக்கு நெருங்கி வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பிரிந்து கிடக்கும் அதிமுக தலைவர்களையும் ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்றும் பேசப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்திய ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் கட்சியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று கூறினார். அவர் எப்ப வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரிந்ததுதான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. இதுகுறித்து சென்னை விமான நிலையம் வந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்டபோது அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும், இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும். அதைத்தான் நான் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று என்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒத்த தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி பெறுவேன் என்றுதான் எங்களை தலைமையிடத்தில் பேசினாங்க. ஆரம்பிச்சு ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியல. அவராகவே பொதுச்செயலாளர் விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார்.